கொடிமரம். Flagstaff. கோவிலில் இருக்கும் கொடிமரம் கோயிலுக்கு அழகு சேர்ப்பதோடு கோயிலுக்கு வரும் பக்தர்களை தீய சக்திகளில் இருந்து காக்கிறது. கோவிலில் இருக்கும் கொடிமரம் கருவறையின் எதிரில் அமைந்திருக்கும். கொடிமரம் செய்வதற்கு சந்தனம், தேவதாரு, செண்பகம், வில்வம், மகிழம் ஆகிய மரங்களை உபயோகப்படுத்துவது சிறப்பு. கொடிமரத்தில் உள்ள தகடு தாமிர உலோகத்தினால் ஆனது. கோவிலில் இருக்கும் கொடிமரம் மனித உடம்பில் இருக்கும் முதுகெலும்பு போன்றதாகும். மனித முதுகு தண்டுவடத்தில் 32 எலும்பு வளையங்கள் உள்ளன. அதுபோல கொடிமரத்திற்கும் 32 வளையங்கள் உள்ளன. கொடிமரம் இராஜ கோபுரத்தை விட உயரம் கம்மியாக இருந்த போதிலும் கருவறை விமானத்திற்கு நிகரான உயரத்தில் இருக்கும். கொடிமரத்தின் 5இல் ஒரு பாகம் பூமிக்குள் இருக்கும். இதன் அடிப்பகுதி அகலமாகவும் சதுரமாகவும் இருக்கும். சமபீடத்தில் இருக்கும் சதுர பாகம் படைக்கும் கடவுளான பிரம்மாவையும் அதற்கு மேலுள்ள பகுதி காக்கும் கடவுளான விஷ்ணுவையும் அதற்கு மேலுள்ள உருண்ட நீண்ட பகுதி அழிக்கும் கடவுளான சிவனையும் குறிக்கும். கொடிமரத்தின் ஓரமாக நின்று வழிபடுவதே முறையாகும். கொடிமரம் இருக்கும் பகுதியில் எந்த சந்நிதியும் இருக்காது. அதனால் அதன் அருகில் விழுந்து கும்பிடும் வழக்கம் உள்ளது. சமஸ்கிருதத்தில் கொடி கம்பம் துவஜஸ்தம்பம் என்று அழைக்கப்படுகிறது. Flag post in a temple is not only an ornament, facelifting the look of the temple, but also protects the devotees visiting the temple from the negative forces. Flag post in a temple is found placed opposite the sanctum sectorum. The flagstaff has 32 rings like the ones in the spinal cord of man. 1/5 of the staff is buried under the ground. The 3 parts of the post represent Brahma, Vishnu and Shiva. The trees best used for the flagstaff are sandalwood, dodar, champak, bel and mulchari. The metal used is copper.